டெல்லியில் 2023ஆம் ஆண்டுக்கான 71வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழில் வெளியான பார்க்கின் திரைப்படம் சிறந்த திரைப்படமாக தேர்வாகியுள்ளது. இந்த திரைப்படத்துக்கு 3 தேசிய விருதுகள் கிடைத்துள்ளது. இந்த படத்தில் நடித்த எம்.எஸ். பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது கிடைத்துள்ளது. அதேபோல் வாத்தி திரைப்படத்தில் இசையமைத்த இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் குமாருக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் சினிமா துறையில் மிகப்பெரிய விருதாக தேசிய விருது உள்ளது. மத்திய அரசு சார்பில் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. சிறந்த நடிகர், நடிகைகள், சிறந்த கதை, சிறந்த இசையமைப்பாளர் உள்பட பல்வேறு பிரிவுகளில் இந்த விருது ஒவ்வொரு ஆண்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத் துறையின் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் துறையின் இணையமைச்சர் எல். முருகன் ஆகியோரிடம் ஜூரி உறுப்பினர்கள் 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய விருது பட்டியலை நேற்று வழங்கினர். இதையடுத்து நேற்று மாலையில் டெல்லி நேஷனல் மீடியா சென்டரில் 71வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டில் வெளியான திரைப்படங்களில் அடிப்படையில் இந்த விருது அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஃபீச்சர் பிலிம்ஸ் பிரிவில் 2023ஆம் ஆண்டில் தமிழில் வெளியான பார்க்கின் திரைப்படத்துக்கு மொத்தம் 3 தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாடகை வீட்டில் பார்க்கின் பிரச்சனையை மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. பார்க்கின் திரைப்படத்தை இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கியிருந்தார். பேஷன் ஸ்டுடியோஸ் சோல்ஜர்ஸ் பேக்கரி என்ற நிறுவனம் தயாரித்து இருந்தது. திரைப்படத்தில் நடிகர்கள் ஹரிஷ் கல்யாண், சிந்துஜா, எம்.எஸ். பாஸ்கர் உள்பட பலர் நடித்திருந்தனர். இந்நிலையில்தான் தமிழில் சிறந்த தமிழ் திரைப்படமாக பார்க்கின் தேர்வு செய்யப்பட்டு தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அந்த படத்தில் நடித்த எம்.எஸ். பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருது பார்க்கின் திரைப்பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான வாத்தி திரைப்படத்துக்கு இசையமைத்த ஜி.வி. பிரகாஷ் குமாருக்கு சிறந்த இசையமைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கும் தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜி.வி. பிரகாஷ் குமார் ஏற்கனவே ஆடுகளம் திரைப்படத்துக்கு தேசிய விருது வென்றிருந்த நிலையில் இது அவரது 2வது தேசிய விருதாகும். மேலும் இயக்குனர் அட்லி இயக்கிய ஜவான் திரைப்படத்தில் நடித்த நடிகர் ஷாருக்கானுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நோன் ஃபீச்சர் பிலிம் பிரிவில் தமிழ் ஆவணப்படமான லிட்டில் விங்ஸ் சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது வென்றுள்ளது. மேலும் தி டைம்லெஸ் தமிழ்நாடு என்ற ஆங்கில படத்துக்கு சிறந்த கலை கலாசார படத்துக்கான தேசிய விருது கிடைத்துள்ளது.